என்னன்னா பாக்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரோடக்ஷன். பாக்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரோடக்ஷன்னா இது வந்து ஒரு சிஎஸ்எஸ்ல முக்கியமானது. இது எப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். டெமோ மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு கிரியேட் பண்ணுறது. இனிமேட்டு இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வீடியோவும் இப்படி தான் பார்க்க போகிறோம். இப்படி பாக்ஸ் ப்ராடக்ட் இன்ட்ரோடக்ஷனா ஒன்றும் இல்லைங்க. உங்கள் டிஸ்பிளேவோட குவாலிஃபிகேஷன் என்ன, மார்ஜின் எவ்வளோ, பேடிங் எவ்வளோ, அப்புறம் மார்ஜின், பேடிங்கு, அதுக்கப்புறம் மேலே பார்டர், இது 3 எவ்வளோ பிக்சலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட இன்ட்ரோடக்ஷன். இது 3மே எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்போ எனக்கு ஒவ்வொரு பாக்ஸ் எவ்வளோ, ஒரு பாக்ஸுக்குள்ளே எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட இன்ட்ரோடக்ஷன். இது எப்படி உங்களுக்கு தெரியணும், எப்படி இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு டெவலப்பர் டூல்னு ஒன்று போகணும். அது எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த டெவலப்பர் டூலுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டு இருக்குது. நீங்கள் சைடில் போய்ட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு டெவலப்பர் டூல் வந்துடும் பாருங்களேன். சைடில் போய்ட்டு அதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக கீழே வந்தீங்கன்னா டெவலப்பர் டூலும் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்லன்னா Ctrl+Shift+L கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆயிரும். இப்போ வாங்க இந்த டெவலப்பர் டூல்னால் அந்த கன்சோல்னு இருக்குல்ல, அந்த கன்சோலுங்கிற இடத்துலலாம் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பின்னாடி வர கிளாஸஸில் பார்ப்போம். PHP பார்க்க போகிறப்ப கிளாஸஸில் அந்த கன்சோல்னால் என்னென்னா எரர் வரப்போ அந்த கன்சோலில் காட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த சோர்ஸில் உள்ளதெல்லாம் நம்ம கோடிங் காட்டிடும். உங்கள் HTML CSSல எழுதுகிற கோடு எல்லாமே அந்த சோர்ஸில் காட்டிடும். நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்க, என்னென்ன பாடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பாடிக்குள்ளே என்னென்ன இருக்குது, உங்கள் HTML என்ன, உங்கள் HTML CSS ஃபுல் கோடுமே அந்த டெவலப்பர் டூலில் வந்துடும். நீங்கள் எந்த வெப்சைட்டை எடுத்துட்டோம் கம்ப்யூட்டரில் டெவலப்பர் டூலில் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட HTML CSS கோடு இருக்கும். ஆனால் பின்னாடி வர PHP கோடெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ இது எப்படி டெவலப்பர் டூலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அடுத்து வந்து அந்த என்கேஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடணும். ஓகேங்களா? அந்த என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு புரியும். என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனால் தான் அந்த மார்ஜின், பேடிங்கு எவ்வளோ கொடுக்குறது, அப்புறம் ஒரு மார்ஜினோட சைஸ் எவ்வளோ கொடுக்குறது, டிஃபால்ட்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் பார்க்குறதுக்கு தான் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடணும். இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த மார்ஜின் பாருங்களேன், மார்ஜினோட சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. அது டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் எந்த எழுதினாலும் நீங்கள் மார்ஜினை 0 பண்ணிக்கணும். 0 பண்ணிவிட்டு எழுதினா தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். இல்லாட்டி அது மார்ஜின் டிஃபால்ட்டாக 8 இருக்கா, மார்ஜின் டிஃபால்ட்டாக 8 இருக்கனால உங்களுக்கு டெக்ஸ்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி வர வீடியோலாம் பாருங்களேன், உங்களுக்கு டெக்ஸ்ட் எப்பயும் கொஞ்சம் தள்ளி தான் வரும். மேலே கொஞ்சம் தள்ளி இருக்கும், கீழே கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஏன்னா அவங்க டிஃபால்ட்டாகவே மார்ஜின் 8 கொடுத்துருக்காங்க. அதனால தான் டெக்ஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இது தள்ளி இல்லாமல் எனக்கு ஒட்டி வரணும் அப்படின்னா இந்த மார்ஜினை நீங்கள் ஸ்டார் போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு வந்து 0 பண்ணிடணும். மார்ஜின் 0, பேடிங் 0, அதுக்கப்புறம் பார்டர் 0, இதெல்லாம் 0 பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இது எப்படி க்ரியேட் பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம மார்ஜினை கிளிக் பண்ணி பார்த்தோம். மார்ஜினுக்குள்ளே தான் அந்த பாக்ஸ் ப்ராடக்டோட இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. பேடிங்கில் ஒன்றும் இல்லை, பேடிங் நம்ம கொடுக்கல, பேடிங்கில் ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கோம், பார்டர் கொடுத்துரும். பார்டருக்கு அப்புறம் பேடிங் நீங்கள் அந்த சைஸ் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், 700x37. அதுதான் இப்போ உங்கள் லெட்டரோட ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் ஃபுல் வித்தும் அதை எடுத்துக்கிச்சு. அந்த ஃபுல் வித்துமே அந்த பாக்ஸோட எடுத்துக்கிச்சு. இந்த ஃபுல் வித்தும் எடுக்காமல் எனக்கு பர்டிகுலர் இடம் வேணும் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஃப்ளோட்டு. எனக்கு இவ்வளோ இடம் வேணும், இவ்வளோ இடம் இன்னொரு டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஃப்ளோட்டு. அதெல்லாம் கடைசியாக நம்ம பார்க்க போகிற வீடியோ, கடைசியாக பார்க்குறது தான் ஃப்ளோட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மார்ஜின், பார்டர்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ஃப்ளோட் என்னன்னு புரியும். இப்போ வாங்க நம்ம இது மார்ஜினுக்குள்ளே போயிடலாம். அடுத்து கீழே வந்துருக்கு பாருங்களேன், மார்ஜினோட இப்போ ஓவரால் சைஸ் எவ்வளோ 8. டிஸ்பிளே இன்லைன் பிளாக்காக தான் இருக்கும். இது நீங்கள் டிஃபால்ட்டாக டிஸ்பிளே இன்லைன் பிளாக்காக தான் இருக்கும். அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, டிஸ்பிளே நன்னுன்னு கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளே நன்னுன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம இதை இன்னுமே வர வீடியோலாம் நம்ம டிஸ்பிளேவோட இந்த மார்ஜின், பாடி, இந்த சைஸு இதெல்லாம் எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி லைட்டாக நவுத்துறது, ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி முன்னாடி நவுத்துறது, பின்னாடி நவுத்துறது, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மார்ஜின் எப்படி கொடுக்குறது, பேடிங் எப்படி கொடுக்குறதுனா இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் CSSோட ஃபுல் கோர்ஸும் இருக்கும். இப்போ அந்த பார்ட்டான வீடியோவும் இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.